ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட லக்ஷ்மி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் 4 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினி கூட நம்ம ஆக்டர் லட்சுமி 4 படங்கள் நடிச்சிருக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினியினுடைய 30வது வயசில் பொல்லாதவன் படத்தில் லக்ஷ்மி நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை வந்து டேரக்டர் முக்தா ஸ்ரீனிவாசன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் மனோகர் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து MS விஸ்வநாதன் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீபிரியாவும் நடிச்சிருக்காப்புல, லக்ஷ்மியும் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் லக்ஷ்மி நடித்த நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ரெண்டாவது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் நெற்றிக்கண் படத்தில் லக்ஷ்மி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம ரஜினிக்கு ஜோடியாக வந்து சரிதா நடிச்சிருக்காப்புல. அப்பா ரஜினிக்கு ஜோடியாக வந்து லக்ஷ்மி நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து SP முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல. அதாவது அப்பா கேரக்டரில் சக்கரவர்த்தி அப்படிங்கிற கேரக்டர்லையும் பையன் கேரக்டரில் சந்தோஷ் அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. லக்ஷ்மி, சரிதா, மேனகா, விஜய் சந்தி அப்படிங்கிற 4 கதாநாயகி நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம ரஜினியினுடைய நடிப்பு எப்படி இருக்குது, இந்த படத்தில் ரஜினி லட்சுமி நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் ஸ்ரீ ராகவேந்திரா படம் தாங்க. ராகவேந்திரா படத்தில் நம்ம லக்ஷ்மிக்கு கதாநாயகியே நடிச்சிருக்காப்புல நம்ம லக்ஷ்மி. இந்த படத்தையும் SP முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் ஒரு பக்தி படங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1999ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 49வது வயசில் படையப்பா படம் தாங்க. படையப்பா படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவா நடிச்சிருப்பாப்புல நம்ம லக்ஷ்மி. இந்த படத்தை வந்து KS ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை படையப்பா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு AR ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காப்புல. சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக வந்து நம்ம லக்ஷ்மி நடிச்சிருப்பாப்புல. அதாவது நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்தில் நம்ம லக்ஷ்மியினுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி வந்து ரஜினிகாந்த் கூட 4 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கல கிளியரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.